சிறுகதை காசுல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். மனோஜ் வந்து சொல்லுவாரு, இப்போது நிறுத்துங்கடா, சும்மா வடை வித்துலாம் போய் ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு தினக்கூலி வேலை மாதிரி, பூ விற்கிறது, வடை சுடுறதுலாம் ஒரு தினக்கூலி வேலைன்னு சொல்லி பழகுங்க. இதெல்லாம் ஒன்றும் பிசினஸ் கிடையாது, நான் பண்றதுதான் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ரவி சொல்லுவாரு, ஏன்டா இப்படி டிகிரேட் பண்ணாத, எங்களை வந்து சப்போர்ட் பண்ணலாம் பண்ணுவாங்க, இது மாதிரி குத்தம் சொல்லாம பேசாம அமைதியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் மனோஜ் சொல்லுவான், நான் பண்றேன் பாரு, என்னுடைய பிசினஸ் தான் ப்ராஃபிட்லாம் வரும், அதான் என்னோடதான் பிசினஸ், நீங்க பண்றதா பிசினஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் முத்து சொல்லுவான், மீனா வந்து அவனை சுயமா உழைச்சி பூ வித்து அவன் சம்பாதிக்கிறான், அது மாதிரி ரவியும் படிச்சுட்டு செஃப் ஆகி சம்பாதிக்க போறான், ஆனா நீ என்ன பண்ற, வெறும் பாத்திரம் தான் வித்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணி பேசுவான். அப்பதான் விஜயா சொல்லுவாங்க, நீ அமைதியாரா, இவங்க சொல்லி தப்பு இல்லை, எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று வாட்சத்து இல்லை, அதை சொல்லணும், எப்படி நம்மளை ஏமாத்திருக்கா, அதனால இவங்கெல்லாம் நம்ம இப்படி பேசுறாங்க. அப்பதான் அண்ணாமலை சொல்லுவார், ஏன் விஜய் இப்படி பண்ற, பணத்தை பத்தி மட்டும் நினைச்சுனே இருக்காத, உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான இருக்கும், அதை பத்தி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ரவுகினே தேங்க்ஸ் அங்கிள் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜய் சொல்லுவாங்க, என்னென்னலாம் எங்கிட்ட கதை விட்ட, உங்க அப்பா கணக்குல எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்து, கோடி கணக்கில் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன், 300 கோடி காசுலாம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தனால கடைசி தெருக்கோடியில் தான் நீ நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா வந்து கிச்சன்லாம் இருப்பாங்க. அப்பதான் ஸ்ருதியோட ஐடியா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அத்தை வந்து எதை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க, ஜோசியும் அதில் நல்லா நம்புவாங்க.